இந்த ஆண்டு முதல் அரும்பு 2012 என்று பொறிக்கப்பட்ட எங்களுடைய குருத்தின் இலட்சினை பொறிக்கப்பட்ட அந்த தங்க நாணயமும் அரும்பு விருதாக வழங்கப்பட இருக்கின்றது. ஆம், இவற்றையெல்லாம் தட்டி செல்ல போகின்ற அந்த அரும்பு 2012 யார்? ஆம், அரும்பு விருதும் வந்துவிட்டது. அங்கே தேடி பிடித்து தந்த நடுவர்கள் எல்லாம் வந்து விட்டார்கள். ஆனால் இந்த வேளையில் அந்த அரும்பு விருதை வழங்க வேண்டிய எங்களுடைய அரும்பின் தந்தை இன்று எம்மோடு இல்லை. ஆனால் நிச்சயமாக அவருடைய ஆசி எங்களுக்கும் அந்த போட்டியிலே பங்கேற்கின்ற அனைத்து போட்டியாளர்களுக்கும் நிச்சயமாக இருக்கும். இந்த வண்ணமயமான இந்த மேடையில் அரும்பு 2012 நாம் அறிவிக்க காத்திருக்கின்றோம். எங்கே கௌதினி அந்த அரும்பு 2012 இருக்கின்ற அந்த பாராட்டு பட்டயம் எங்கே வரட்டும் என் கைகளில். எங்கே? ஆம், இதற்குள் தான் இருக்கின்றது அந்த அரும்பு 2012. உடனடியாக சொல்லிவிடுவோமா யார் அந்த அரும்பு என்று? இங்கே ஒருவரும் உற்சாகமாக இல்லை போன்று இருக்கின்றது. கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். ஆனா இஞ்சாலி பக்கம் இருந்து பெருசா சத்தம் வரல மதுஷன். இவையும் உஷாரா தான் இருக்கணும். எங்கே அரும்பை கூப்பிட்டு விடுவோமா உடனடியாக? பாப்பம். எனக்கு தெரியுது உண்டு அரும்பு. எனக்கண்டா தெரியல. உங்களுக்கு தெரியுமா? வாசிக்கட்டா? நிச்சயமாக நீங்கள் மட்டும் இல்லை. TRX தமிழ் காற்று வானொலியும் குறித்து வெளியீட்டகம் இணைந்து 22/1/2012 அன்று 5வது தடவையாக நடாத்திய தன்னாற்றல் திறன்களம் 2012 தேர்வில் அனைத்து போட்டிகளிலும் பங்கேற்று அனைத்து போட்டிகளிலும் வெற்றியீட்டி அதிக கூடிய புள்ளிகளை பெற்று 2012ஆம் ஆண்டுக்கான அரும்பு விருதை தனதாக்குகின்ற அவர்களுக்கு எமது பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லாம் வாசிச்சுட்டேன் தானே? அவங்களுக்கெல்லாம் விளங்கிட்டு தானே கைதட்டுறீங்க? எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டுதா? நீங்க ஒருக்கா உஷாரா இந்த மண்டபம் அதிர்ற மாதிரி உங்களுடைய உற்சாகத்தை காட்டினால் மட்டும்தான் அரும்பு இந்த மேடை நோக்கி வரலாம். நிச்சயமாக அனைவரும் உற்சாகமாகத்தான் இருக்கின்றீர்கள். இனியும் பொறுமை காக்காது கூறிவிடுவோமா? அரும்பு யார்? இதுக்கு மேல திறக்கலாம கிடக்கு. ஆண்டு 2 பங்கேற்று அரும்பு விருதை தனதாக்குகின்றார் செல்வி திசானி சிவனேசன் அவர்கள். எங்கே திசானி சிவனேசன் இந்த மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார். உங்களுடைய பலத்த கரோஷத்தின் மத்தியில் எங்கே உற்சாகமாக அந்த அரும்பை இந்த மேடை நோக்கி அனுப்பி வையுங்கள் அனைவரும். இங்கே அரும்பு 2012 விருதை தனதாக்கிய திசானி வந்து கொண்டிருக்கின்றார். எங்கே அவருடைய பெற்றோர்களும் இந்த வேளையில் மேடை நோக்கி வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஏனெனில் பெற்றோர்களுடைய உற்சாகம் ஊக்கம்தான் அந்த சிறார்களை இப்படியான போட்டிகளில் எல்லாம் பங்கேற்க வைத்து அவர்களை வெற்றி கனியை தட்டி பறிக்க செல்கின்றது. இங்கே இந்த அரும்பு 2012 விருதை தனதாக்கி இருக்கின்றார் செல்வி திசானி. எங்கே அவருடைய பெற்றோர்கள் இந்த மேடை நோக்கி வரட்டும். எங்களுடைய நடுவர்கள் எல்லாம் வாருங்கள் இந்த மேடையின் முன்புறத்திற்கு. அந்த நிகழ்வை சீர்தூக்கி வைத்த எங்களுடைய நடுவர்கள் எல்லாம் வாருங்கள் இந்த மேடைக்கு. அந்த அரும்புக்கான பட்டி அணிவிக்கப்படுகின்றது. எங்கே உங்களுடைய கரவொலியின் மத்தியில் அந்த அரும்பு 2012 என்கின்ற அந்த விருது சூடப்படுகின்றது. எங்கே உங்களுடைய கரவொலி? எங்களுடைய அந்த அன்னை தமிழ் மொழியில் அழகு தமிழ் மொழியில் அரும்பு 2012 என்று பொறிக்கப்பட்ட அந்த அழகிய விருது திசானியின் கரங்களில் அளிக்கப்படுகின்றது.
எங்கே அந்த அரும்பின் முகத்தில் புன்னகையை காணவில்லை. எங்கே நீங்கள் தான் அதை புன்னகையை வர வைக்க வேண்டும். இந்த ஆண்டு அரும்பு கேடயம் மட்டுமல்ல தங்க நாணயமும் பரிசாக வழங்க காத்திருக்கின்றோம். இதனை டிஆர்எக்ஸ் தமிழ் காற்றின் ஒருங்கிணைப்பாளரும் பொறுப்பாளருமான மயூரன் பரிமளநாதன் அவர்கள் வழங்குவார். எங்கே உங்களுடைய பலத்த கரகோஷம் இந்த மேடையை உற்சாகப்படுத்தட்டும். எங்கே இந்த அரும்பு 2012க்கு உங்களுடைய கரகோஷங்கள் போதவில்லை. உறவுகளே, இந்த அரும்பு போல் உங்களிடமும் உங்கள் வீடுகளில் எல்லாம் நீங்கள் அரும்புகளை வைத்திருக்கின்றீர்கள். அடுத்த ஆண்டு நம்மால் தன்னாற்றல் திறன்களம் நிகழ்வு நடாத்தப்படும். நிச்சயமாக நீங்கள் எல்லாம் உங்களுடைய பிள்ளைகளை அந்த போட்டியிலே பங்கேற்க வைத்து அவர்களையும் இந்த போட்டியிலே பங்கேற்று அவர்களையும் வெற்றி வகை சூழ வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். உண்மையிலேயே நாம் இந்த போட்டிகளை 2003ஆம் ஆண்டு ஆரம்பித்திருந்தோம். ஒரு 2004ஆம் ஆண்டு கூட நடத்தப்பட்டிருந்தது. இடையே சில துர்ப்பாக்கியமான சூழ்நிலைகளால் 5 ஆண்டுகள் இந்த நிகழ்வை நடாத்த முடியாத நிலை ஏற்பட்டிருந்தது. ஆனால் கடந்த 2010ஆம் ஆண்டு தன்னாற்றல் திறன்களம் போட்டிகள் நடத்தப்பட்டிருந்தாலும் அரும்பு விருது வழங்கப்படவில்லை. ஆனால் கடந்த ஆண்டு நாம் 2வது தடவையாக ஆனால் சிறப்பாக அரும்பு விருதினை வழங்கியிருந்தோம். இந்த தடவை 3வது தடவையாக இங்கே அரும்பு விருது வழங்கப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக உங்களுடைய ஆதரவு ஒத்துழைப்பு எல்லாம் இருக்கின்ற பட்சத்தில் அடுத்தடுத்த ஆண்டுகளில் எங்களால் மென்மேலும் சிறப்பாக நடைபெறும். அது மட்டுமல்லாமல் எதிர்வரும் காலங்களில் பல நூற்றுக்கணக்கான போட்டியாளர்கள் இந்த போட்டிகளில் எல்லாம் பங்கேற்க வேண்டும். அப்படி அவர்களெல்லாம் இந்த பங்கேற்று பெருந்தொகையான மாணவர்கள் எங்களுடைய இந்த போட்டிகளில் பங்கேற்றால் நிச்சயமாக பாசல் மாநில பல்கலைக்கழகத்தின் கேட்போர் கூடத்தில் அடுத்த ஆண்டுக்கான அரும்பு விருது வழங்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்பதையும் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி உறவுகளே.